பான் கார்டு அப்படின்னா பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், அதாவது நிரந்தர கணக்கு எண். பான் கார்டு என்பது இந்திய வருமான வரித்துறையால் வழங்கப்படும் 10 இலக்கங்களை கொண்ட நிரந்தர கணக்கு எண் ஆகும். இந்த பான் அட்டையில் ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் வரி தொடர்பான அனைத்து தகவல்களும் சேமிக்கப்படுகின்றன. பான் எண் என்பது ஒரு நிரந்தர எண் ஆகும். ஒருவரது பான் கார்டு அட்டையில் கீழ்கண்ட தகவல்கள் இடம்பெற்றிருக்கும்: போட்டோ, பான் நம்பர், நேம், ஃபாதர் மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், சிக்னேச்சர், QR கோட். பான் கார்டு விண்ணப்பிக்க வயது வரம்பு கிடையாது. பான் கார்டு வழங்க முக்கிய காரணம் என்ன? உலகளாவிய அடையாளத்தை ஏற்படுத்தவே இந்த பான் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. இதனை வைத்து பண பரிமாற்றங்கள், கடன்கள், முதலீடுகள், நிலம் வாங்குதல் மற்றும் விற்றல் மற்றும் வரி கட்டுபவரின் அனைத்து செயல்பாடுகளையும் கண்காணிக்கலாம். இவற்றையெல்லாம் கண்காணிப்பதன் மூலம் பான் கார்டு வரி ஏய்ப்பை தடுக்க பெரிதும் உதவுகிறது. எதற்கெல்லாம் பான் கார்டு கட்டாயம்? வாங்குவது, விற்பது, வங்கி கணக்கு தொடங்குவது, கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வாங்குவது, டிமேட் கணக்கு தொடங்குவது மற்றும் இன்னும் பல வேலைகளுக்கும் பான் கார்டு தேவைப்படுகிறது. ரூபாய் 50,000 மேற்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது டிரான்சாக்ஷன் செய்வதற்கு பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 110 இருந்தால் மட்டும் போதும். புதிய பான் கார்டு அல்லது நம் பழைய பான் கார்டில் மாற்றங்கள் மிகவும் எளிதாக செய்து கொள்ளலாம். இது போல பல பயனுள்ள வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.